நீங்கள் கைப்பழக்கம் பண்ணீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துல தான் அவுட் ஆகும். சகானா சொல்கிறபடி செகண்டில் அவுட் ஆகும். கைப்பழக்கம் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் மனைவிட்ட பொசிஷன் பலவிதமான பொசிஷனில் நீங்கள் செக்ஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. ஃப்ளாட் பொசிஷன் ஒரு 5 நிமிட்டு, டாக் பொசிஷன் ஒரு 5 நிமிட்டு, ஸ்டாண்டர்ட் பொசிஷன் ஒரு 5 நிமிட்டு, இப்படி பலவிதமான பொசிஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் அது வேணும் இல்லை. அப்படி டோட்டலாக ஒரு 5 பொசிஷனுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு 25 நிமிஷம் வேணும். 25 நிமிஷம் நிற்கிற ஆண்கள் நீங்கள் இருக்கீங்களா? ஒரு சிலர் தான் இருக்கீங்க, ஒரு சிலர் இல்லை. இல்லாத ஆண்களுக்கு பொசிஷன் எதுக்கு? சார் இப்போ நீங்க டாக்ன்றீங்கல்ல, டாக் பொசிஷன்ல எப்படி சார் பண்றது? டாக் பொசிஷன் தான்மா. டாக் பொசிஷன்னா சில பேர் ஃப்ளாட்டாக படுத்து செக்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு இன்பம் உண்டு. ஆண்களுக்கு தான் அதிகமாக உண்டு, பெண்களுக்கு குறைவு தான். அந்த ஆண்கள் தான் வந்து அதிகமாக பொசிஷன் எதிர்பார்ப்பாங்க. பெண்கள்லாம் வந்து இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, நின்றுனே பண்ணு, படுத்துக்கிட்டே பண்ணு, முட்டி போட்டு பண்ணுலாம் பெண்கள் சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க டாக் பொசிஷன்னா முட்டி போட்டுக்கின்னு பின்பக்கமாக செய்கிறது. அதில் வந்து பெண்களுக்கு ஒரு சுகம் உண்டு. அந்த சுகத்தில் வந்து ஆண்களுக்கும் அனுபவிக்கிறாங்க. அதுதான் டாக் பொசிஷன். அது மாதிரி பண்ணால் ஒரு சிலருக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும்.